ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி என்னென்ன சேட்டைகள் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டெடி பேர் அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லி கொடுறேன். கை வச்சுக்க சொல்லு. கை வச்சுக்கிறது பாரு, அது எப்படி வச்சுக்கிறது பாரு. அவன் சொல்லி கொடுத்தா அதே மாதிரி வச்சுக்கிறது. சாமி கும்பிடுற மாதிரி வச்சுக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவன் பண்ற மாதிரியே பண்ணுது. படுக்க டெடி பேர் மாதிரி இருக்குது. அதோட கையை அதையே பிடிச்சி கடிச்சிக்கிது. உனக்கு அறிவு இருக்குதா? உன் கையை நீயே பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிற. உன்ற கையை நீயே கடிச்சிக்கிற. கை வலிக்கலையா? அட கையை எடுத்து விடுப்பா. அங்க வார வா, கையை பிடிச்சி கடிக்கிறா பாரு. லூசு பையா கையை விடுறா. பொதுவாக ஒரு வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த வீடு எவ்வளவு கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்குமோ அதுபோல் தானுங்க இந்த நாய்க்குட்டி பூனையெல்லாம் வளர்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அது குட்டியாக இருக்கும்போது அது செய்கிற சேட்டைகள் ரசிக்க வைக்கதான் இருக்குங்க. நம்ம செல்லப்பிராணி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அன்னைக்கு நாள் முழுக்க இருக்கிற ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கம்மியாயிருங்களாமாங்க. டாக்டரே சொல்கிறாங்க, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளிகள்லாம் வாங்கி வளர்த்தலாம். பின்ன கலராக மீனெல்லாம் வாங்கி வளர்த்தலாமாங்க. நிறையா அழகழகான பூச்செடிகள்லாம் வாங்கி வளர்த்தலான்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த பூச்செடியில் அழகாக பூ விரிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்க. காலையில் கார்டனில் ஒரு வாக்கிங் போனாலே மனசுக்கு நிம்மதியாக. பிளாஸ்டிக் பால் இருந்ததுங்க, அது 2-3 நாளாக உருட்டி விளையாண்டுட்டு இருந்தது. அதுவே கொண்டு போய் அந்த பாலை எங்கேயோ போட்டுச்சு, காணோம். அதை தேடி பார்த்துட்டு காணாதனால இதை போய் தூக்கிட்டு வந்துட்டு விளையாண்டுருக்குதுங்க. பொதுவாக பொம்மேரியன் நாய்க்குட்டிக்கு ஏதாச்சும் விளையாடுறதுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமாமா. அது விளையாடுறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுமாமா. சின்ன குழந்தைங்க கூட குழந்தையா விளையாடுறதுக்கு ரொம்ப பிரியப்படுமாமா. தனியாக விட்டுட்டா, கட்டி போட்டுட்டா அதுக்கு மன அழுத்தம் அதிகமாயிருமாமாங்க. அம்முளுக்குட்டியோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. மறக்காமல் பொள்ளாச்சி பொண்ணு புவனா சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி புவி முருகேஷ் யூடியூப் சேனலும் என்னோட இதுதானுங்க. அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.